அப்பதான் நான் வீட்டில் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு வேண்டியது பொருள் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. இந்த பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு ரவா சேர்த்துருக்கேன். ரவா போட்டால் தான் இந்த அப்பத்தில் மேலே வந்து மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து பதமாக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு மைதா மாவு. மைதா மாவுனா மைதா மாவு சேர்த்துக்கலாம், கோதுமை மாவு இருந்துச்சுன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு. 1 கப் அளவு சர்க்கரை, உங்கள் இனிப்புக்கு ஏற்றளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஏன்னா அதில் ரவை போட்டிருக்கோம் இல்லையா, ரவை கொஞ்சம் நேரம் அதில் ஊறினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. இல்லைன்னா அங்கங்கே சர்க்கரையும் ரவையும் அங்கங்கே வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கும். இது நல்ல மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கிறப்ப நம்ம சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். ரவை போட்டிருக்கனால மாவு லைட்டாக இறுகின மாதிரி இருக்கும். இந்த அளவு தான் பதம். இப்படி எடுத்து ஊற்றினா இப்போ இருக்கணும். அப்போ தான் நம்ம ஊற்றுறப்ப மாவு நல்லா உப்பி வரும். ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியமாக இருக்கக்கூடாது. சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கணும். எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமான தீயிலே இருக்கக்கூடாது, கம்மியான தீயிலேயும் இருக்கக்கூடாது. கரெக்டான அளவில் இருந்தால் தான் நம்ம அப்பம் ஊற்றினோன்னா மேலே உப்பி வரும். நம்ம வந்து அதிக தீயில் வச்சிட்டோம்னா மேலே மாவெல்லாம் கருகி போயிடும், உள்ளே பார்த்தோன்னா மாவாக இருக்கும். அதனால் மிதமான தீயிலே வச்சுட்டு ஒன்றா போட்டு பொரிச்சிடுங்க. இப்போ அது எப்படி பொரிக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ எண்ணெய் வந்து மிதமான தீயில் இருக்குது. ஒன்று ஒன்றா தான் ஊற்ற முடியும். போண்டா மாதிரி இப்படி ஒன்று போட்டோம்னா ஒன்றோட ஒன்று போய் ஒட்டிக்கும். ஒன்று ஊற்றி அது அப்படியே மேலே லேசாக உப்பி வரும், அதுவாகவே உப்பி வரும். அதுக்கப்புறம் தான் இன்னொன்று ஊற்ற முடியும். எண்ணெய் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்படி லைட்டாக இப்படி இது பண்ணி விட்டாலே அழகாக உப்பி மேலே எலும்பி வந்துடும். இப்போ வந்து நம்ம அடுப்பை வேகமாக வச்சுட்டு செஞ்சோம்னா மேலே மாவெல்லாம் வெந்துடும், உள்ளே இருக்கிறது பார்த்தோம்னா அது வேகாமலே இருக்கும். நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றா போட்டு தான் பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் அப்பம் டேஸ்ட்டாக வரும். சூப்பராக வெந்துருச்சு. லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இன்னொன்று ஊற்றி காட்டுறேன் பாருங்க. சூப்பராக வெந்துருச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்கிற மாவையும் ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஒன்று போட்டு எலும்பி வந்ததுக்கப்புறம் இன்னொன்று ஊற்றுங்க. ஒன்று ஊற்றின உடனேவும் இன்னொன்று ஊற்றுனீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க, நம்மளை சூப்பரான போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு போண்டா எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், மேலே நல்ல மொறு மொறுன்னு உள்ளே நல்ல சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள்.
நம்ம டீ கடையில் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க சிம்பிளான பொருளை வச்சு இந்த போண்டாவை ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நானும் என் பொண்ணும் சொல்கிறோம். ஓகே ரித்தி, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த போண்டா. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போகிற போக்கில் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது நீங்கள் பாய் சொல்லிடுங்க. பாய் சொல்லிடுமா? அதான் எங்கள் பாய்.